2011ஆம் ஆண்டு முதல் அவ்வப்போது அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களில் பாடசாலைக்கு இணைக்கப்பட்டவர்கள் ஆசிரியர் சேவை யாப்பை புறக்கணித்து போட்டி பரீட்சையின்றி ஆசிரியர் சேவையில் தம்மை உள்வாங்குமாறு வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள குழுவினர் இன்றும் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். நாளை ஜனாதிபதி தொடர்பில் எமக்கு பேச்சுவார்த்தை ஒன்றினை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதால் நாம் அமைதியாக இருக்க தீர்மானித்துள்ளோம். குருடு இருக்கும் போது கையை சுட்டுக்கொள்ள முயற்சிக்காதீர்கள். இந்த போராட்டத்தை வெற்றி இல்லாமல் நாம் கைவிடப் போவதில்லை. அதனை நீங்கள் தெளிவாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்க முயற்சித்தால் இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் அணிதிரள்வதை உங்களால் தடுக்க முடியாமல் போகும். இதேவேளை இன்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அவ்வப்போது வருகை தந்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை சந்தித்து பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினர். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியுமா? அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். யாப்புக்கு அமைய ஆசிரியர் சேவைக்கு நீங்கள் ஒரு போட்டி பரீட்சையில் தோற்ற வேண்டும். அதனாலேயே அந்த போட்டி பரீட்சைகள் ஆசிரியர் சேவை யாப்பில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஜனாதிபதி, பிரதமர் அல்லது ஓர் அமைச்சர் அவற்றை அவர்கள் விரும்பியபடி மாற்ற முடியாது. இப்போது எமது பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் என நாம் விரும்புகின்றோம். ஆனால் அவர் உயர்தரத்தில் சித்தி பெற வேண்டும். அவருக்கு புள்ளிகள் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த சட்டத்தின் கட்டமைப்புக்குள் இதனை நிவர்த்திக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். இந்த சட்டத்தின் கட்டமைப்புக்குள் இதனை நிவர்த்திப்பதற்கான ஒரே வழி போட்டி பரீட்சையில் தோற்றி சித்தி அடைவதாகும்.